உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட வாழை திரைப்படத்தில் லாரி விபத்து மீட்பு பணிக்கு உதவிய தங்களை பற்றி காட்சிப்படுத்தவில்லை என ஸ்ரீவைகுண்டம் அடுத்த பேட் மாநகரம் பகுதி மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இதன் பின்னணியை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாகியிருக்கும் வாழை திரைப்படம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று 2 வாரங்களை கடந்து திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மாரி செல்வராஜ் வாழ்க்கையில் நிகழ்ந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த திரைப்படத்தில் கடந்த 1999ஆம் ஆண்டில் ஸ்ரீவைகுண்டம் அருகே நிகழ்ந்த லாரி விபத்து குறித்த காட்சிகள் தத்ரூபமாக இடம்பெற்று ரசிகர்களை கண்கலங்க செய்திருக்கிறது. உண்மையில் இந்த விபத்து நிகழ்ந்தபோது பேட்மாநகரம் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய மக்கள் விரைந்து வந்து உயிருக்கு போராடியவர்களை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும், வாழை திரைப்படத்தில் அதனையும் பதிவு செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் எனவும் பேட்மாநகரம் பகுதி மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து பேட்மாநகரத்தை சேர்ந்த ஃபாரூக் பவாஸ்தீன் கூறுகையில், உடனே நானும் சரி நம்ம நண்பர்கள் பின்ன ஊர் மக்கள் இந்த பள்ளிவாசல் தொழுது கொண்ட டைம் எல்லா மக்களையும் அழைத்து நாங்கள் போகிறோம். இவ்வளோ தண்ணி ஆற்றை கடந்து தண்ணி போகும்போது பார்க்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு 40 பேர் ஏற்றிட்டு வந்து உண்மை. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அன்றைக்கி இருந்து 19 பேர், மீது 21 பேர் என்ன ஆச்சுன்னா அவங்க பாதி பேர் ஓடிட்டாங்க. மாதி 8 பேர் ரொம்ப ஒரு கெட்டான நிலைமையில் இருந்தாங்க. நம்ம தான் அவங்கள ரிகவர் பண்ணி காப்பாற்றி ஸ்ரீவைகுண்டம் காவல் துணை ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் ஒரு அதிகாரி இருந்தாங்க. அவங்க வந்து தற்சமயமாக வரும்போது அவங்களும் நின்று பார்த்து உதவி பண்ணி ஒரு 8-9 பேரை காப்பாற்றி ஜிஹெச்சுக்கும் திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கும் ஸ்ரீவைகுண்டம் அனுப்பி வச்சுருந்தோம். ஒரு உண்மை சம்பவம் போது இதெல்லாம் எனக்கு காட்டவில்லைன்னு சொல்லி ஒரு வருத்தம். காப்பாற்றி இத்தனை பேர் வந்ததுல 21 பேர் உயிர் பிழைச்சி வெளியே வந்தாங்கன்றது ஒரு மெயின் இதாக வந்து அவங்க எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் அவங்க எடுக்கல. அவங்க உயிர் பிழைச்சி வந்தவங்க எவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு வந்தாங்க, இந்த ஊர் மக்கள் பேட்மாநகர் மக்கள் எவ்வளோக்குள்ள கஷ்டப்பட்டு அவங்க காப்பாற்றி எடுத்தாங்கன்றத அதில் வந்து எதுவுமே தகவல் தெரிவிக்கல. இதனிடையே வாழை திரைப்படத்தில் சமூக நல்லிணக்கத்தை மக்களுக்கு தெளிவாக காட்சிப்படுத்தும் வாய்ப்பை இயக்குனர் மாரி செல்வராஜ் தவறவிட்டிருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் மத சாதி வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து விடிய விடிய அந்த லாரி கவிழ்ந்தனால் உயிருக்காக போராடி கொண்டிருந்த பலரை காப்பாற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே வாழை திரைப்படம் தனது வாழையடி என்கிற சிறுகதையை போல் இருப்பதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற சோ தர்மன் கூறியது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பேட்மாநகரம் பகுதி மக்கள் தங்களது உதவி குறித்து காட்சிப்படுத்தாததற்கு அதிருப்தி தெரிவித்திருப்பது பேசுபொருளாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.